அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து அரிசி கஞ்சி தாங்க காய்ச்ச போகிறேன். இந்த உளுந்து அரிசி கஞ்சி எப்படி காய்ச்சதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து தேவையான பொருட்கள் வந்து சொல்லிடுறேன், அளவுகள் வந்து சொல்லிடுறேன். நான் வந்து தொளி உளுந்து வந்து ஒரு அரை கப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து சோப்பு அரிசி வந்து ஒரு 1/4 கப்பு எடுத்திருக்கேன். அடுத்து வந்து கவுனி அரிசி வந்து ஒரு 1/4 கப்பு எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே வந்து நான் வந்து நைட்டே வந்து நான் வந்து ஊற வச்சுட்டேன். கவுனி அரிசி மட்டும் தனியாக ஊற வச்சுருக்கேன். இல்லைன்னா குருணை வந்து கவுனி அரிசி குருணை இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கவுனி அரிசி தனியாக ஊற வச்சுட்டு, கவுனி அரிசி வந்து சட்டுன்னு வேகாது, அதனால் வந்து அது குருணை பண்ணால் தான் வேகும். அதனால் நான் தனியாக ஊற வச்சுட்டு கவுனி அரிசியை வந்து பொடி பண்ணி குருணை பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாம் சேர்த்து வந்து 1 கப்பு இருக்குது. இந்த 1 கப்புக்கு வந்து நான் வந்து 5 கப்பு தண்ணி வந்து ஊற்ற போகிறேன். அடுத்து வந்து பூண்டு வந்து ஒரு 6 பல் சேர்த்துக்கோங்க. 1 கப்புக்கு 5 கப்பு தண்ணி ஊற்றிட்டு பூண்டு இதில் வந்து சேர்த்துக்கணும், ஒரு 6 பல் பூண்டு. அடுத்து ஒரு 1/4 ஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக வெந்தயம், இந்த அளவு தாங்க வெந்தயம் வந்து சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இப்போ வந்து இது வந்து ஒரு 6-7 விசில் வந்து நான் வந்து விட்டுறேன். அடுத்து வந்து ஒரு சின்ன முறியாட்டு ஒரு முறி தேங்காய், இதை வந்து துருவிக்கணும். நல்லா அருமனையில் இதெல்லாம் வச்சு துருவிக்கோங்க. இது துருவி எடுத்துக்கணும். ரொம்ப சின்னதாக எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து. இப்போ இதை வந்து ஒரு 6 விசில் விட்டுறேன். நான் வந்து இப்போ 6 விசில் எடுத்து இந்த மாதிரி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. தண்ணியே இல்லை, தண்ணி நிற்காம நல்லா கெட்டியாக வந்து இருக்குது இது வந்து. இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்தா டக்குன்னு வேகாது வந்து கஞ்சி வந்து, அதனால் நான் வந்து உப்பு வந்து கடைசியாக தான் சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துட்டு கடைசியாக வந்து துருவி வச்சுருக்க தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மேலே வந்து போட்டுக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு வந்து இந்த கஞ்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து காலையில் தான் இது வந்து இந்த கஞ்சி வந்து செய்வேன். எல்லாருமே இது சாப்பிட்லாம், இல்லை ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ தேங்காய் பூ வந்து துருவிடலாம். கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.